ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கேரட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வெரைட்டி ரைஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 கேரட்டை நல்லா க்ளீன் பண்ணி தோல் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா குட்டியாக துருவி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் அதை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாகவும் அதில் 1 அல்லது 1.5 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெயை விட நெய் சேர்த்து செய்யும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நெய் சூடாகி இந்த மாதிரி நல்லா உருகி வரும்போது 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சு வரவும் 1 டீஸ்பூன் அளவு சீரகம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு முந்திரி அதையும் உள்ளே சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து ஓரளவு நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கவும் இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா உள்ளே சேர்க்க போகிறோம். இந்த கரம் மசாலா தான் இந்த கேரட் ரைஸுக்கு ஒரு தனி டேஸ்ட்டே கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த கேரட் ரைஸ் செய்யும்போது கரம் மசாலா கண்டிப்பாக உள்ளே சேர்த்துக்கோங்க. இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். கேரட் வதங்கவும் நம்ம வடித்து வச்ச சாதம் இருக்குது இல்லையா, அதை இப்போது உள்ளே சேர்த்து கிளறி விட்டுக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான இது தான், சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.